வாங்க இன்னைக்கு சொர்ணம் கிச்சனில் நைட் டின்னர் ஒரு சாப்பிட்டு சப்பாத்தி வெஜிடபிள் குருமா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இது ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துருக்கிறேன். சப்பாத்திக்கு 3 டம்ளர் மாவு. தண்ணியை காய வச்சுட்டு எப்படி பிசைகிறதுன்னு பார்க்கலாம். வெஜிடபிள் குருமாவுக்கு உருளைக்கிழங்கு ஒன்று பொடியை நறுக்கி வச்சுருக்கிறேன், கேரட் ஒன்று, ஒரு 10 பீன்ஸு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய். இது புளிக்குழம்பு பொடி 1½ டீஸ்பூன். இதுலேயே காரம் இருக்குது, நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் ஜாஸ்தி கம்மி போட்டுக்கலாம். இதுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறோம். தேங்காய் ஒரு 1/4 கப்பு, பொட்டுக்கடலை 2 டீஸ்பூன். இதுக்கு நீங்கள் தேங்காய் பால் வேணாலும் எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ நான் தேங்காய் அரைச்சி ஊற்றுறேன். இது ஒரு சைட் டிஷ்ஷு. பெரிய வெங்காயத்தை நல்லா பொடுசாக ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், நல்லா பொடியை கட் பண்ணியிருக்கிறேன். இது தக்காளி மிக்சியில் போட்டு அடித்து ஜூஸாக ஊற்றிக்கலாம். தக்காளி நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஜூஸாக வேணுமோ அந்த அளவுக்கு ஒரு தக்காளியோ 2, ஒரு வெங்காயத்துக்கு ஒன்று, உங்களுக்கு தேவைப்பட்ட 2 தக்காளியும் கூட மிக்சியில் அடித்து ஊற்றிக்கலாம். இது பச்சை மிளகாய் பெருசாக கட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் இதை அடித்து ஊற்றி ஸ்பூனில் கலக்கிட்டு இதை வெளியில் எடுத்துடலாம். ஏன்னா பொடியை போட்டிங்கன்னா பல்லுக்கு கடிபடு, அதனால் நீங்கள் 2ஆக கட் பண்ணி போட்டு வெளியில் எடுத்துடலாம். இது கொத்தமல்லி தழை. இந்த 3 போட்டு கலந்துடலாம். இப்போ வாங்க ஃபஸ்ட்டு பிசைஞ்சிடலாம். தண்ணி 1 டம்ளர் ஊற்றி கொதிக்குது. தேவையான உப்பு போட்டுக்கலாம். இந்த கொதி வந்தது அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். போட்டு கலந்துடலாம். இப்படி கரண்டி காம்பில் கலந்துடலாம். இந்த மெத்தடில் செஞ்சால் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்குது. நீங்கள் இதுக்கு எண்ணெயே இல்லாமல் கூட சுட்டுடலாம். இந்த மாவு கெட்டியாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். லூஸாக இருந்தாலும் வரமாக போட்டுக்கலாம். நீங்கள் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு சூடாருன்னு பிறகு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இல்லையா அந்த சூடை உங்களுக்கு பொறுக்கும் போல் இருந்தால் இந்த சூட்டோடையே பிசைஞ்சு எடுத்துடலாம். மாவு நல்லா சாப்பிட்டா பிசைஞ்சாச்சு. இதை மூடி வச்சிடலாம். இப்போ குருமாவை நாம் ரெடி பண்ணலாம். வானலியில் எண்ணெய் 3 ஸ்பூன் ஊற்றிருக்கிறேன். கடுகு போட்டுக்கலாம். 2 கிராம்பு, ஒரு சின்ன பட்டை, வெங்காயம், தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி கொஞ்சம் வதங்கிடுங்க. அந்த கட் பண்ணி வச்ச காயெல்லாம் போட்டுடலாம். காய் கொஞ்சம் வதங்கிடுங்க. தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு, நம்ம புளிக்குழம்பு பொடி, இந்த பொடி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வச்சு கம்மி போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் வேகிட்டு நாம் தேங்காய் அரைச்சி ஊற்றிடலாம். இப்போ தக்காளி அரைச்சாச்சு. இந்த வெங்காயத்தை கலந்து வச்சிடலாம். உப்பு தேவையான அளவு, மல்லித்தழை, இதை கலந்து கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஏன்னா வெங்காயத்தில் கொஞ்சம் அதிகமாக காரமாக இருக்குது. ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா கொஞ்சம் கம்மியாயிரும். நீங்கள் இப்படி கலந்துட்டு பச்சை மிளகாய் வெளியில் எடுத்து வச்சுருங்க, இல்லாட்டி யாராவது கடிபட்டுரு.
ஆனியன் எல்லாம் கலந்தாச்சு. இது அவசரத்துக்கு நாம் இந்த வெங்காயம் கலக்கினாலும் கூட சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. இது ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ காயெல்லாம் வெந்துடுது. அரைச்சி வச்சு தேங்காய் ஊற்றிடலாம். தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை போட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் ஆகிடுது. இப்போ குருமா ரெடி. சப்பாத்தி போட்டு எடுத்துடலாம். இப்போ சப்பாத்தி போட்டு எடுத்துடலாம். இதுக்கு எண்ணெயே தேவையில்லை. ஏன்னா நாம் நல்லா சுடுதண்ணியில் பிசைஞ்சிருக்கிறோம். நீங்கள் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், இல்லையே ட்ரை சப்பாத்தியாகவே சுட்டு எடுத்துக்கலாம். இது நல்லா சாஃப்டாக இருக்குது. இதே மாதிரி எல்லாம் சுட்டு எடுத்துடலாம். இந்த அளவுக்கு லேசாக ப்ரௌன் கலர் வந்து எடுத்துடலாம். இப்போ டேஸ்டியான சப்பாத்தி குருமா ரெடி. சப்பாத்தி வேறு எடுத்தாலே நல்லா தொட்டாலே நல்லா பஞ்சாட்டு இருக்குது. இந்த மெத்தேடில் செஞ்சு பாருங்க, நல்லா சாஃப்டாக இருக்குது. குருமா நல்லா கமகமன்னு நல்லா வாசனையோடு இருக்குது. இப்போ சப்பாத்தி குருமா ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.